சட்டத்தரணியாக வேடமிட்டு வருகை தந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிதாரி ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டதை அடுத்து பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தன. துப்பாக்கிதாரி யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது பாதுகாப்பு தரப்பினர் அவரை கைது செய்து தொடர் விசாரணைகளை நடத்தினர். இக்கொலை ஒப்பந்தத்தை வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள கேல் பத்ர பத்மே என்பவர் தனக்கு வழங்கியதாகவும் இதற்காக 2 லட்சம் ரூபாய் வழங்கியதாகவும் துப்பாக்கிதாரி போலீசாரிடம் சுய வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த கொலைக்கான துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள் கொண்டு வந்த பெண் சந்தேக நபரை தேடி தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. இக்குற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை தம்மசம் வைத்திருந்து குற்றம் நடப்பதற்கு முன்தினம் அதனை துப்பாக்கிதாரிக்கு வழங்க திட்டம் வகுத்த கம்பஹா மால்வத்து பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னர் துப்பாக்கிதாரையும் மற்றொரு சந்தேகத்துக்கிடமான பெண்ணையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற உடுகம்போல அஸ்கிரி வால்போல பகுதியில் உள்ள மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று ஆஜர்படுத்தினர். தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவின் பேரில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய முச்சக்கர வண்டியையும் விசாரணை அதிகாரிகள் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். அதற்கமே இதுவரை கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு தொடர்ந்தும் விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை புதிய அரசியல் கலாசாரத்துக்குள் பாதாள உலக குழு செயற்பாட்டை முழுமையாக இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். பாதாள உலக கும்பல்கள் தொடர்பில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இந்த பாதாள உலக குழு பிரச்சினை நாங்கள் ஏற்படுத்தியதல்ல. இதனை இலங்கையில் இருந்த அரசியல்வாதிகளை உருவாக்கினர். ஜோலம்பிட்டி அமரேவாக இருக்கலாம், சொத்தி உபாலியாக இருக்கலாம், பொட்ட நவுப்பராக இருக்கலாம், சகல பாதாள உலக தலைவர்களும் உருவாகியது கடந்த அரசியலின் விளைவாகவே. அந்த அரசியல் கலாசாரத்தை மாற்றுவதற்கே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். கடந்த கால அரசியல் கலாசாரத்தினூடாக இந்த பாதாள உலக செயற்பாடுகள் உருவாகியிருக்கலாம். ஆனால் இப்போதுள்ள புதிய அரசியல் கலாசாரத்துடன் இந்த பாதாள உலக குழு என்ற கலாசாரம் நிச்சயம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை மக்களுக்கு உறுதியாக கூறுகிறோம். இதேவேளை சட்டத்தினூடாக மாத்திரமின்றி மக்கள் சிந்தனை ரீதியிலும் மாற்றமடைய வேண்டும் என பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய தெரிவித்தார். இலங்கை போலீசார் முன்னரை விட சட்ட வரையறைக்குள் செயற்படுகின்றனர். சில வேளை இலங்கை போலீசார் பலவீனம் அடைந்துள்ளதாக எண்ணலாம். அப்படி ஒன்றுமில்லை. சட்டத்தில் குறைபாடுகள் உள்ளன. பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தை நீக்குவதாக இருந்தால் நமக்கு இந்த திட்டமிட்ட குற்றக்கும்பலுக்கு எதிராக செயற்பட வேறொரு சட்டம் தேவை. அது உலகளவில் இருக்கிறது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களை சாதாரண சந்தேக நபர்களாக கருதி விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது. அதற்கேற்ப சட்ட ஏற்பாடுகளை புதிதாக உருவாக்க வேண்டும். அதனை செய்யாது இதனை ஒருபோதும் நிறுத்த முடியாது. சட்டத்தில் இருக்கும் இடைவெளியில் தான் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு வாய்ப்பாக அமைகிறது. திட்டமிட்ட குற்ற கும்பலை ஒழிக்க சாதாரண சட்டங்களால் முடியாது. உலகின் ஒவ்வொரு நாடும் அதற்கு தேவையான கால தேவைக்கு ஏற்றவாறு சட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். உச்சநீதிமன்றம் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியன வழங்கியுள்ள வழிகாட்டல்களுக்கு அமைய இலங்கை போலீசார் கடைபிடிக்கின்றனர். இப்போது இருக்கின்ற அச்சுறுத்தலை சட்டத்தினூடாக மாத்திரம் கையாள முடியாது. சமூகத்தில் எண்ணக்கருக்களிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். பிரதானமாக இந்த குற்றச்செயல்கள், போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்து குற்றச்செயல்கள் தொடர்பில் அதன் சட்டங்கள் தொடர்பிலும் பாடசாலை பாடப்புத்தகங்கள் ஊடாக மக்களை தெளிவுபடுத்துவதோடு மக்களின் எண்ணக்கருக்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் சகல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்றத்திற்கு விசேட அறிவிப்பை வெளியிட்டேன். நீதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை. பல இடங்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. சில கொலைகளுக்கு முன்னர் கொலையுண்ட நபர்கள் வெளியிட்ட காணொளிகள் ஊடாக பல விடயங்கள் தெரிய வந்துள்ளன. அது தொடர்பிலும் கவனம் செலுத்தி விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அதேபோல் ஆங்காங்கே இடம்பெறும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான செயற்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட திட்டமிட்ட கும்பலின் தேவைக்காக இடம்பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களின் தொலைபேசி மற்றும் அவர்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய இவ்விடயம் தெரிய வந்துள்ளது. அது தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. பொதுமக்களின் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நாம் பொறுப்புடன் உள்ளோம். எந்த விதத்திலும் அதனை வீழ்ச்சியடைய இடமளிக்க மாட்டோம். කොමුණත් රටේ ජනයාගේ මහජන ආරක්ෂාව ජාතික ආරක්ෂාව පිළිබඳව අපි වගකීමක් දරනවා. කිසිදු බිඳවැටීමකට ඉඩ දෙන්නේ